ஐயனார் துணை சரியில்ல. அடுத்துடைய எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு, "இப்போ உனக்கு சந்தோஷமாடா? அந்த பொண்ண ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுற வரைக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பருந்தே நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. இது எங்க போய் முடிய போகுதோ வேண்டான்னு சொன்னோம். ஆனா நீங்க என் பேச்ச கொஞ்சமாவது நீ கேட்டீங்க. இப்ப பாரு எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனைன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா போதும் நிறுத்துங்கன்னு. நீங்க மட்டும்தான் இந்த வீட்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இதோ நிக்கிறாங்களே எல்லாத்துக்கும் சம்மந்தமான நிலா. இவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினாங்களா? பார்த்தல்ல. அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? இவங்கள போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க தான் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் என்னால் அறிமுகப்படுத்த முடியுமா? முடியாதுன்னு. ஏன்னா இவங்க தான் இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்காக கோர்ட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்காங்கன்னு எதை வச்சு இவங்க தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே சேரா, நிலா ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா நிலாவே கண்டிப்பாக உன்னை ஏற்றிருக்கும். ஆனால் நீ தான் தேவையில்லாமல் நிலாவை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக அந்த பொண்ணோட லைஃப்பில் நீ விளையாடிட்டு இருக்க. நீ பண்ணது ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.